கட்டுப்படுத்தும் ஒரு நிகழ்வுக்காக இந்த நிகழ்வு சிறப்பான முறையிலே ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற நமது கௌரவத்துக்குரிய நகரபிதா அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற நமது நகர சபையின் செயலாளர் அவர்களே மற்றும் கௌரவ உறுப்பினர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பணியிலே ஈடுபடுவதற்காக வருகை தந்திருக்கின்ற முப்படையைச் சேர்ந்த உத்தியோகர்களே, அதே போன்று மது சுகாதார பிரிவைச் சேர்ந்த உத்தியோகர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த நிகழ்வு மேல தேசிய ரீதியிலே இந்த டெங்கு என்ற பாதிப்பு மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் காணப்படுகிறது. பல மரணங்களும் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் ஏனைய பிரதேசங்களுடன் ஒப்பிடும் பொழுது மன்னார் மாவட்டம் ஓரளவுக்கு பாதுகாப்பான நிலைமையில் தான் காணப்படுகிறது என்பதிலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்றாலும் நாங்கள் அந்த டெங்கு நிலைமையினை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லாரும் உறுதியாக செயல்பட வேண்டும். மன்னார் மாவட்டத்திலே 43 நோயாளிகள் டெங்கு நோயாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் அந்த தொற்று நோய் இருக்கிறபடியால் அந்த நோய் டெங்கு நம்புகள் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதால் நாங்கள் எனவே அவற்றை அதன் ஊடாக பலருக்கு பருவதற்கு ஒரு சந்தர்ப்பங்களும் இருக்குது. எனவே நாங்கள் உண்மையில சுற்றுப்புறங்களை துப்புரவாக மற்ற இந்த நீர் தேங்குவதற்குரிய இடம் இல்லாமல் வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த டெங்கு நோயினை பரவாமல் தடுக்க முடியும். வாங்க